ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே அது தெரியும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு நம்ம வந்து ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பண்ண போறோம். அது மட்டும் இல்லை, நாளைக்கு பார்த்தீங்கன்னா கவன ஈர்ப்புக்காக சென்னையில் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ண போகிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். நட்ராஜ் சார் வந்து வீடியோ கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான நாள் நாளைக்கு நமக்கு. ஏன்னா நிறைய அகாடமிஸும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக முன் வந்திருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது நிறைய அகாடமிஸும் முன் வந்து நமக்காக நாளைக்கு போராட்டத்தில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும். சென்னையை சுற்றி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போராட்டத்தில் கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்களால் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியலை, ஆனால் குரூப் 4 எக்ஸாம் உங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் நீங்கள் கலந்துக்கோ. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ட்விட்டர் ட்ரெண்டிங்க்கு சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோவை எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ட்விட்டர் ட்ரெண்டிங் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்நேரம் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த குரூப்பில் எனக்கு தெரிஞ்சு இப்போ 4000+ மெம்பர்ஸ் ஆட் ஆகிட்டாங்க. இன்னுமே நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஆட் ஆகலை, அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் குரூப்பில் இன்னுமே நீங்கள் ஆட் ஆகலை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஃபர்தர் கைடன்ஸ் எல்லாமே அந்த குரூப் அட்மின்ஸே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒன்றுமே கிடையாது பார்த்துக்கோங்க. அவங்க அனுப்ப போகிற ஒவ்வொரு கண்டென்ட்டையுமே நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி ட்விட்டரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இது மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எதுவுமே பெரிய வேலை அப்படின்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க. ஸோ இது அந்த 10 மணிக்கு, அதாவது ட்விட்டர் ட்ரெண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 10 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் நம்ம வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைமிங்கில் கரெக்டாக இப்போ 10 மணிக்கு அப்படின்னா நம்ம 10 மணிக்கே வந்து போஸ்ட் போட வந்து ஆரம்பிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய போஸ்ட் போட முடியும். அதாவது ஒரு கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி போஸ்ட் பண்ண முடியும். நான் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு வந்து இன்னுமே நான் ட்விட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல, எனக்கு எப்படி போஸ்ட் பண்ணணும்லாம் தெரியாது, நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி எதுவுமே யோசிக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்ககிட்ட ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த எக்ஸ் அப்படிங்கிற சிம்பிளில் இருக்கிற ட்விட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்விட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே போயிட்டு சர்ச் பண்ணலாம் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த குரூப்போட அட்மின்ஸ் கிட்டே ஹெல்ப் கேட்டாலே அவங்களே உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஒருவேளை தெரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து என்கிட்ட கேளுங்க. சிம்பிள் தான் பார்த்துக்கோங்க. அந்த குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து கரெக்டாக 10 மணிக்கு அப்படின்னா அவங்க கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியராகவே உங்களுக்கு வந்து போஸ்டர்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து அந்த ஒரு பேராகிராஃப் மாதிரி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த பேராகிராஃபை ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி அதை நேராக ட்விட்டரில் கொண்டு போய் போஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு வேலையே கிடையாது. ஜஸ்ட் காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம செய்ய போகிற வேலை. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஒரு கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வாட்டி நம்மளால் வந்து அதாவது போஸ்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை தான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி அந்த கண்டென்ட்டை வந்து இப்போ காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை போயிட்டு ஒரு வாட்டி நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. போஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த கண்டென்ட்டில் வந்து நிறைய கோரிக்கை வச்சுருப்பாங்க. வச்சுட்டு லாஸ்ட்டு இந்த இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்து தர வேண்டும் அப்படின்னு முடியும் பார்த்தீங்களா. அந்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சு தானே முடிச்சிருப்பாங்க. அந்த ஃபுல் ஸ்டாப் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் நீங்கள் போஸ்ட் பண்ண. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேக் தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் ஆகணும். அந்த கண்டென்ட் வந்து அவ்வளோத்துக்கு மெயின் கிடையாது. நமக்கு ட்ரெண்ட் ஆக வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேஷ்டேக் தான். அந்த ஹேஷ்டேக்லேயே நம்ம எதுக்காக இந்த போராட்டத்தை, அதாவது எதுக்காக இந்த ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம போஸ்ட் பண்ணும்போதும் அந்த வேண்டும் அப்படிங்கிற இருக்கிறதுல ஒரு புள்ளியை வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படிங்கிற வேண்டும்ல இருக்கிற மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரே கண்டென்ட்டை வந்து நம்மளால திருப்பி போஸ்ட் பண்ண முடியாது. ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் சும்மா வந்து டெலகிராம்குள்ளே வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டாக பேஸ்ட் பண்ணி, அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வாட்டி போஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு புள்ளியை ரிமூவ் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணலாம். செகண்ட் டைம் அந்த வந்து ரிமூவ் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணலாம். தேர்ட் டைம் வந்து அந்த வேண்டுமே ரிமூவ் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணலாம். அந்த எல்லா விஷயத்துலையுமே நம்ம எதை ரிமூவ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த ஹேஷ்டேக்கை தான் ரிமூவ் பண்ணிடக்கூடாது.
ஏன்னா நமக்கு தேவையானது அந்த ஹேஷ்டேக் தான். ஸோ ஹேஷ்டேக்கை மட்டும் எதுவுமே ஆகாமல் கண்டென்ட்டில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டே நிறைய வாட்டி போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ட்விட்டர் ட்ரெண்டிங். ஸோ ரொம்ப ஒன்றும் வந்து ஹார்டாக இருக்காது. நம்ம வந்து பயப்படுற அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் காப்பி பண்ணுறோம், அங்கே போய் பேஸ்ட் பண்ணுறோம், இவ்வளோதான் நம்ம பண்ண போகிற விஷயமே. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லைப்பா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் ஜஸ்ட் நீங்கள் அனுப்புறதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இங்கே இருக்கிற கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போய். ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இன்னொரு ட்ரிக்குமே இருக்குது. அது நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஹேஷ்டேகை மட்டும் காப்பி பண்ணி ட்விட்டரில் கொண்டு போய் அதை ஹேஷ்டேகை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். அதாவது அந்த ஹேஷ்டேகில் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்துடக்கூடாது. அதை தாண்டி அதாவது ஹேஷ்டேகில் எதுவுமே பண்ணாமல் அதை தள்ளி பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு டைப் பண்ணி அதை போஸ்ட் பண்ணிடுவோம். செகண்ட் டைம் அதே ஹேஷ்டேகை வந்து காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 அப்படிங்கிறத ஆட் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஹேஷ்டேகை ட்ரெண்டிங்கில் கொண்டு வரதுக்காக நிறைய வந்து எஃபர்ட் போட்டிருந்தோம் லாஸ்ட் டைமு. அது ட்ரெண்டிங்கில் வரவும் செஞ்சது. இதுக்கான ரிசல்ட்டுமே வந்து எங்களுக்கு கிடைச்சிருந்து. ரெஸ்பான்ஸுமே டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே இப்போ இருக்கலாம், நம்ம வந்து இந்த ட்ரெண்டிங்லாம் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் எங்கள் பதில் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி எதுவுமே நினைக்காதீங்க. நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வரும். நான் எதனால் அப்படி சொல்லுங்கன்னா நம்ம மட்டுமே பண்ணலை, நம்ம ட்விட்டர் ட்ரெண்டிங் மட்டுமே பண்ண போகிறதில்ல. நாளைக்கு வந்து கவன ஈர்ப்புக்காக சென்னையிலையும் போராட்டம் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை எடுத்து வந்து நிறைய மீடியாஸ் வந்து பேசுவாங்க. அதுக்கு வந்து போராட்டம் மட்டுமே இல்லாமல் நம்மளுமே ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதையுமே எடுத்து வந்து இன்னுமே வந்து எல்லா மாணவர்களோட கோரிக்கை வந்து இதுவாக தான் இருக்குது. இல்லைனா ட்விட்டரில் ஏன் ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். இன்னுமே நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஃபர்தர் கைடன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் அட்மின்ஸே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. போஸ்டர்ஸ் எதுவுமே நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு இல்லை, அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க, பிக்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே ஜஸ்ட் அவங்க வந்து உங்களுக்கு அந்த 10 மணிக்கு ட்ரெண்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏர்லியராகவே எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி டைமிங் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா 10 மணிக்கு நீங்கள் வந்து போஸ்டர்ஸ் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டினியூஸாக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும், கேப் இல்லாமல். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் வரும். ஸோ ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். எங்கள் கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னா நான் வந்து அந்த குரூப்போட அட்மின்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.